நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் அவருடைய தலைமையிலே காங்கிரஸ் கட்சியிலே ப்ரொஃபஷனலிஸ்ட் காங்கிரஸ் மற்றும் டேட்டா அனாலிசிஸ் விங் என்ற அமைப்புகள் செயல்படுவதாகவும் இதன் வாயிலாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டு அரசின் கொள்கைகளை வடிவமைப்பதிலும் திரு மாண்டேக் சிங் அலிவாலியா போன்ற தலைமையிலான ரெவின்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அமைப்பதிலும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்குவதாக அந்த பத்திரிகை செய்தி தெரிவிக்கிறது. அது உண்மையா? அப்படி ஒரு கமிட்டி இருக்கிறதா? அவருக்கு என்று தனியாக ஒரு அதிகாரத்தை இந்த அரசு தந்திருக்கிறதா? இது உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல் முறையாக நான் சட்டமன்றத்திற்குள்ளே வருகை தந்திருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என் அன்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் என்னை தேர்ந்தெடுத்த சட்டமன்ற தொகுதி தியாகச்சீலர் கக்கன் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற மக்களின் சார்பாகவும் நான் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அருமை நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த அவையில் அவர் அங்கத்தினராக இல்லாதவர். இந்த அவையில் அங்கத்தினர் அல்லாதவர் அவரை பற்றி பேசுவது என்பது வழக்கத்திற்கு மீறிய ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். ஒன்று 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 மாண்புமிகு மரபு இல்லை. என்ன சொல்ல வர முழுமையா கேளுங்க, கேட்டு அப்புறம் பேசுங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம். I'll come to the point. சார், மாண்புமிகு பேரவை உறுப்பினர் அவர்கள் சொன்னதற்கான நம் பாயிண்ட்டுக்கு வரேன். முழுமையா அவரை பேச விடுங்க. அவர் என்ன சொல், நீங்க பேசுனீங்க, அமைதியா இருந்தாங்க. நீங்க அவர் பேச விடுங்க, அப்புறம் பேசுங்க. அமைதியா இருங்க. மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழக அரசின் சார்பாகவோ தமிழக அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற அமைப்புகளின் சார்பாகவோ தமிழக அரசு அமைத்திருக்கிற குழுக்களின் சார்பாகவோ தமிழக அரசு அமைத்திருக்கிற எந்த நிர்வாக அமைப்புகளிலுமோ அவர் அங்கத்தினராக இல்லாதவர். ஊடகங்கள் சமீப காலமாக ஒரு செய்தியை பல்வேறு செய்தியாக எழுதி கொண்டுத்தான் இருக்கிறது. ஆக ஒரு பத்திரிகையில் வருகிற செய்தியை வைத்துக் கொண்டு ஒரு நீண்டகால நெடிய பாரம்பரியம் கொண்ட ஒரு இயக்கத்திலே இருக்கிற முன்னாள் அமைச்சர் அவர்கள் சம்பந்தமில்லாத ஒரு முன்னாள் அவையில் இல்லாத ஒரு நபரை பற்றி கருத்துக்களை சொல்லுவதை ஏற்புடையதல்ல, அது ஏற்புடையதல்ல, அதை அனுமதிக்க முடியாது, மரபுகளை மீறிய செயல். இதை நிறுத்திக் கொள்வது நன்றி. மாண்புமிகு அமைச்சர், இனி உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான், பத்திரிகை செய்திகளை அவையில் மேற்கோள் காட்டுவதாக இருந்தால் என்னுடைய முன் அனுமதி இல்லாமல் என்னை அனுமதிக்க மாட்டேன். மாண்புமிகு அமைச்சர். சார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சார், நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணது. சார், நீங்களும் ஒரு சீனியர் மோஸ்ட் பீப்புள் இந்த ஹவுஸ். வெளியே செய்திகள், சோஷியல் மீடியா, அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இங்கே ரைஸ் பண்ணுறதே மிக தவறான விஷயம் நான் நினைக்கிறேன். எங்களோட ஜிஓ என்ன சொல்லுது, கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதாவது வந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை மேற்கோள் காட்டி நீங்கள் பேசலாம். எங்கள் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆல்ரெடி ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டின்னு போட்டு இந்த மாண்டேக் சிங் அலுலியா கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம்.
அதில் யார் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் எங்கள் ரெப்ரசன்டேஷன் கமிட்டி மெம்பர்ஸ். அதை இந்த ஹவரில் இந்த ஹவுஸ் வழியாக அவங்க தெரிவித்துக் கொள்கிற விரும்புகிறேன். தேங்க்யூ. மாணவர் ரகுபதி அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பத்திரிகை செய்திகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மட்டுமல்ல, பல்வேறு தகவல்கள் இன்றைக்கு வந்த காரணத்தால் அதை சொன்னோம். ஆதாரம் இல்லாத எனக்கு கிடைச்ச தகவல் நான் கார்ல வரும்போது ஒருத்தர் இருங்க, அவர் உங்களுடைய பிரதிநிதி இல்ல, முடிஞ்சு போச்சு. இது நடத்தல, அனுமதி இல்லாம பேச அனுமதிக்க மாட்டேன். அடுத்து சோசியல் மீடியாவில் வர்றதை பத்தின்னு சொன்னாங்க. அந்த சோசியல் மீடியாவில் பொய்யா போட்டு தானேங்க நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க. அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்பு பேரவைத் தலைவர் இல்ல அவரு இல்ல அவர் சொல்றதுக்காக சொல்லிடுறேன். இல்ல இல்ல மாண்பு அவை முன்னவர் சிவசங்கர் அவை குறிப்பு நான் நீக்கிட்டேன். அது தொடர்பா பேசுவாங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. அது அவை குறிப்பு நான் நீக்கிட்டேன். இல்ல அதை நீக்கிட்டாரு. இல்ல நான் சொன்னது ஒன்னே ஒன்றுதான். அதை கோவிலிருந்து நீங்கள் நீக்கி விட்டீர்கள். சோசியல் மீடியாவில் வந்தனால தான் இப்படி வந்தேன்னு சொன்னேன். சோசியல் மீடியாவை எல்லாமே கையில் வச்சிருந்தனால தான் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் இங்கே இருக்கிறேன். சோசியல் மீடியா எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். அடுத்து மாநில உறுப்பினர் அவங்க பேசுங்க. உட்காருங்கம்மா. ரெண்டையும் வைங்க, நோ அப்ஜெக்ஷன். அதாவதுங்க சோசியல் மீடியாவில் அப்போ அடுத்து அவர் சொல்லிட்டார்ல, அதை ஏற்றா இதையும் ஏற்றுக்குங்க. நீங்கள் சப்ஜெக்டுக்குள்ளே வாங்க. இல்லைங்க, சப்ஜெக்டுக்குள்ள தாங்க வர்றோம். அடுத்ததாக நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் 8வது 9வது பக்கத்தில் ஒன்று சொல்லியிருக்கார். அதாவது வளர்ந்து வர்ற இளம் கான்ட்ராக்டர்களுக்கெல்லாம் நாங்கள் வாய்ப்பு கொடுப்பதற்காக பல்வேறு விதிமுறைகளை எல்லாம் தளர்த்தி இருக்கின்றோம். அதே அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும். டெண்டரில் ஆரோக்கியமான போட்டி உருவாகும். அதனால் அரசின் வீண் செலவுகள் குறையும். ஆரோக்கியமான போட்டி உருவாகிற பொழுது வீண் செலவு குறையும்னு சொல்றது எந்த அடிப்படையிலங்கிறது எங்களுக்கு தெரியலை. என்ன அடுத்தது கசிவுன்னு இந்த இதில் பார்த்தா நிறைய இடத்துல இருக்கு. கட்டடத்தில் எங்கேயாச்சும் கசிவு இருந்தால் சொல்லுவாங்க. என்னமோ புது வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க, கசிவு. நாளை கசிவு நீர் குட்டைன்னு சொல்லித்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். கசிவு என்கின்ற புதிய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற உங்களுக்கு என்னத்தை சொல்றதுன்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக எந்த டெண்டர் இன்னும் நீங்க வைக்கல. நிதி அமைச்சர் இல்ல கசிவுக்கு விளக்கம் சொல்லிட்டு அவர் சொல்ல விரும்புறாரு, சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போ இன்பிட்வீன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு பதில் நினச்சிங்கன்னா அது டைம் வளர்த்துக்கிட்டே போகும். அது ரொம்ப நேரம் ஆகிடும். அப்புறம் உங்களோடது கன்க்ளூட் பண்ண முடியாது, மற்றவங்களும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் பேசணுன்னா கிட்டத்தட்ட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்கிட்ட நான் கொடுத்த ஆவணங்களே அவர் மூலமாக பேச போகுது. கிட்டத்தட்ட ஆடிட்டிங் முடிஞ்சு ஒரு 3 துறைக்கான ஆடிட்டிங் முடிச்சிருக்கோம். நீங்கள் கேட்குறீங்களா கசிவுன்னு, அந்த லீக்கேஜஸோட ரிப்போர்ட் எல்லாம் ஆடிட் தலைவரோட டேபிள் முன்னாடி இருக்கு. அவர் எப்போ அதை பற்றி பேசணும்னு அவர் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் பேசுறதுனா நீங்கள் இப்போ பேசிடுங்க. 3 டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட்டிங் முடிஞ்சிருக்கு. போன 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் எவ்வளோ ஆடிட்டிங் பண்ணிடுறாங்க எனக்கு தெரியாது, அதை நான் விசாரிச்சு தான் சொல்லணும். ஆனால் வந்த 60 நாட்களில் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் எங்களை கூப்பிட்டு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கேட்பீங்கன்னு அவர் முன்கூட்டியே கணிச்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எங்கள்கிட்ட கேட்டுட்டார். பிஃபோர் த அசம்பிளி கமெண்ட்ஸ் எனக்கு ரிப்போர்ட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் எல்லா ரிப்போர்ட்டும் ரெடியாக இருக்குது. ஏன்னா ரிப்போர்ட் அடிப்படையில் தான் பேசணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் அசம்பிளி செஷனில் பார்ட்டி என்ற ஒரே வார்த்தையில் எல்லாம் எழுந்து போனீங்க. இப்போ அப்படி நடக்காது சார், இப்படி நடக்கவே நடக்காது. இன்னைக்கு எல்லா ரிப்போர்ட்டும் அவர்கிட்ட இருக்கு. வெளிப்படையாக ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 100 நாள் மேலே ஆகிடும். அதை முடிச்சுட்டு வந்து பேசுங்க இங்க, நான் எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ. பேசுங்க மாண்பு உறுப்பினர். நல்லது, வரவேற்கிறோம். என்னன்னா இப்போ பில்லு வாங்குறதுக்கு ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போய் பாருங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நீங்க ஏதாச்சும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அது உங்க கையில் இருக்கு,
பாருங்க, நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. பொதுப்பணித்துறையிலே அமைச்சர் 5% மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர். மாண்பு பேரத்தலைவர் அவர்களே, அவர் ஆதாரத்துடன் சொல்லணும். அது பழைய காலம். அது இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அதனால ஆதாரத்துடன் அவர் சொல்லணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல மாண்பு உறுப்பினர் அவர்கள், நீங்க வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். நீங்க நிரூபிக்க வேண்டியதானே. எதுவுமே இல்லாம நீங்க மட்டும் பேசணும்னா அது எப்படி? யாரு போட்டிருக்கிறா? எல்லாரும் போடுறாங்க அப்படின்னாங்கன்னா நீங்க அதை அது ஆதாரத்துடன் நீங்க இருக்குதுன்னா நீங்க நிரூபிங்கன்னு தான் சொல்றோம். நீங்க எதுவுமே நீங்க என்னங்க நீங்க பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உறுப்பினர் ரகுபதி பேச ஆரம்பிங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க தோஷமா இருக்கலாம். நிதிநிலை அறிக்கை மீதும் வேளாண் அறிக்கை பேசுங்க. நீங்க நிதிநிலை அறிக்கையில தான் நீங்க சொல்லியிருக்கீங்க, மக்களின் வரிப்பணத்தில் இருந்து ஒரு பைசாவும் தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம். ஐயா, சனிக்கிழமை அன்னைக்கு பனையூர்ல நடக்கிற அந்த வாரச்சந்தையில போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்னாலும் தொட்டவங்களோ அவங்க தாங்க வந்துகிட்டு இருக்காங்க. உறுப்பினர் அவர்கள் இப்போது கூறியிருக்கிற கருத்துக்கள் அவைக்கும் நீக்கப்படுகிறது. நீங்க தொடர்ந்து இல்ல சொல்ல அதனால தான் அதை பத்தி பேச வேண்டியதா போச்சு. அடுத்தது வெற்றி 150 நாள் திட்டம். அது இந்த அரசு ஒன்றிய அரசிடம் சரண்டர் ஆகிவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டான முதல் திட்டம் அந்த திட்டம். பிபிஜி ராம்ஜி 40% மாநில அரசு, 60% ஒன்றிய அரசு. அந்த திட்டம் கிராமப்புற வேலை வாய்ப்புகளுக்கு நாங்கள் வேண்டாம் என்று எதிர்த்தோம். அதனால எங்களுக்கு 3591 கோடி ரூபாய் 591 கோடி ரூபாய் பணம் வரல. பணம் வரவில்லை என்றாலும் கூட அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தோம். ஆனா எந்த காலத்திலும் நாங்கள் உங்களுக்கு பணிய மாட்டோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் மகாத்மா காந்தியினுடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான் வேண்டும் என்று வலியுறுத்தினோம். பிபிஜி ராம்ஜி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு அது சத்தமே இல்லாம செஞ்சிருவீங்க. அதுதாங்க உங்களுடைய சாதனை. எப்படி ஓட்டுல எலெக்ஷன்ல சத்தமே இல்லாம வந்தீங்களோ அது போல சத்தமே இல்லாம சரண்டர் ஆயிருந்தீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சியை பொறுத்தவரை சற்று நேரம் முன்பு மாண்புமிகு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அண்ணன் பேசினார். உண்மையிலேயே அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி அதில் பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் எண்ணற்ற செய்திகள் இருந்ததை நாங்கள் இளம் தலைவர்கள் குறித்து கொண்டோம். அந்த துணியில் பேசுகிற பொழுது இந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பை பாதுகாக்க, மரபை வழித்தொடர அது வழிவகுக்கும். ஆனால் மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆரம்பம் முதலே பொது தளத்தில் பார்த்தது, சோசியல் மீடியா, பில்லு வாங்க போனப்ப நீங்க எங்க பில்லு வாங்க போனீங்க என்று இந்த நிதி அறிக்கை சார்ந்து பேசாது ஒரு அரசியல் கூட்டம் போல பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அவருக்கு நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். தோற்றதற்கு காரணம் இன்ஸ்டாகிராமா எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினா என்று பார்க்காமல் அவர்களை சீராய்வு செய்து கொள்வதுதான் அவர்களுக்கு நல்லது, அவர்களினுடைய வருங்காலத்திற்கு நல்லது. அதை விடுத்து சம்பந்தம் இல்லாமல் பொது தளத்தில் கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டு அப்படி பேசுவது மரபல்ல என்பதை உங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரியாது. பேரவைத் தலைவர் அவர்களே, தயவு செஞ்சு எங்களுக்கு எப்படி பேசணும்னு அவங்க சொல்லி தர வேண்டாம். தேவையற்ற சர்ச்சையில தவறுங்க. நீங்க பாருங்க, அடுத்த உறுப்பினர் நான் பேச அழைச்சிடுவேன். ஆனால் எங்கே இருக்கிறார் எங்களுடைய தலைவர் என்று கேட்டவர்களுக்கு சொல்லுகிறோம், மகளிர் உரிமை தொகை வாங்குகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இவற்றிலே பயனடைந்திருக்கின்ற பயனாளிகளுடைய உள்ளத்திலே இருக்கின்றார். அதை போல இன்றைக்கு
பேருந்திலே அரசு நகர பேருந்திலே பயணம் செய்பவர்களுடைய விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றால், விடியலை நீங்கள் எடுத்து விட்டீர்கள், பரவாயில்லை, தமிழ்நாட்டுக்கு விடியல் எங்களால் மீண்டும் கிடைக்கும். எனவே அந்த விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு காலை உணவு திட்டத்தில் இருக்கின்றால், இப்படி அடுக்கிட்டே போலாம். அதனால எல்லா வகையிலேயும் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே அவர் இருக்க செய்திருக்கின்றோம். ஆனா ஓட்டு போற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க அங்க போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியல. ஆனால் நிச்சயமாக மாண்புமிகு நிதி அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சீனியர் மோஸ்ட் இந்த ஹவுஸ் அவர் சொல்லியிருக்காங்க, அவங்க தலைவரை எங்கே தேடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க, எங்கே கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க, எங்கே பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மகள் உரிமை தொகையை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா தலைவர் நேம் தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இன்னும் அடிஷ்னலாக ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டது போனது நீங்கள் தான். அங்கே தான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஹெட் கவுண்ட் மேலேயோ 1,28,000 கடன் இருக்கு சார். சார் இது நான் சொல்லல சார். சார் முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் கொஞ்சம் கூலா இருங்க. நான் சொல்றேன் சார், இது சார் அவங்க சொன்னாங்க தான் நான் சொல்றேன். 1,28,000 ரூபாய் கடன் ஒவ்வொரு ஹெட் கவுண்ட் மேலேயும் இருக்க காரணம் ஹிஸ்டரி படிச்சது ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும்தான். அவங்க பினான்சியல் லாஸ் பண்ணது தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ் தான். மாதிரி நாங்க 50 வருஷம் இல்ல சார், நாங்க 50 வருஷம் ஆச்சு இல்ல. ரிலாக்ஸா இருங்க சார். சார் ரிலாக்ஸா இருங்க, நீங்க கத்துறதுனால பிரயோஜனம் இல்ல சார். சொல்றத கேளுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், நீங்க கோரஸா கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், இருக்க வேண்டியதுதான். நான் சொல்றத கேளுங்க, இதை நான் பொய்யா சொல்றேன். ஆக்சுவல் என்ன பட்ஜெட்ல சொல்லிருக்காங்களோ, என்ன சொல்லிருக்காங்களோ அதை தான் நாங்க சொல்லிருக்கோம் ஒயிட் பேப்பர்ல. நாங்க வேற ஒண்ணும் புதுசா ஒண்ணும் சொல்லலையே. அவைத் தலைவர் அவர்களே, ஒயிட் பேப்பர்ல நாங்க என்ன சொன்னோமோ அதான் கிளியரா இருக்கு. 1,28,000 ரூபாய் கடன்ன்றது அவங்க விட்டுட்டு போன கடன். அவர் சொல்றது உரிமை தொகையில போய் எங்க தலைவரை தேடுங்கன்றாங்க. அதே தான் நானும் சொல்றேன். 1,28,000 யாருக்கிட்ட விட்டு போயிருக்கீங்க?